ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அதற்கு ஒரு கொடி, ஜோதிடர்களுக்கென்று ஒரு கொடியை உருவாக்குனது மேடம் கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு கொடி. ஸோ அந்த கொடியை போட்டு முதல் முறையாக நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்துக்கு வரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மற்றற்ற மகிழ்ச்சிகள், சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதேமாரி அவங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்னும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும். நல்ல ஒரு உற்சாகத்தோட நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நிறைய மாணவர்களை உருவாக்கி, சங்க பொறுப்பாளர்களை உருவாக்கி, வருங்காலத்தில் ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு தகவலும் சிறப்பான நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தில், உத்வேகத்தில் மேடம் அவர்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தியும் தெரிவித்து கொண்டு, இப்பொழுது மேடம் அவர்கள் எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு பயிற்சிகள், அது மட்டுமல்ல நிறைய தகவல்கள் நமக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். அதற்கு தொடர்ச்சியாக நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்கள், சௌரிராஜன் ஐயா அவர்கள், முருகேஷன் ஐயா அவர்கள், எங்கள் ஐயா நம்ம சந்திரசேகரன் ஐயா காண மாட்டு வந்துடுவார் அவரும். அப்புறம் இறுதியாக நம்முடைய இன்னைக்கு நம்ம மருத்துவ ஜோதிடத்தை பற்றி ஒரு அற்புதமான ஒரு தகவல் இறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, எனவே மேடம் அவர்கள் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி முகந்தினை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைக்கி விநாயகரை துதியோடு நான் ஏன்னா இந்த ஈரோடுக்கு முதலாக வந்திருக்கேன். மஞ்சள் நகரம் என்ற ஈரோடு முதலாக காலடி வச்சுருக்கேன். ஸோ முதல்ல நம்மளுடைய என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்க நம்மளுடைய மகரிஷி ஐயா அவருடைய நிறுவனத்தின் சார்பாக P.A. முகுந்தன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். முகுந்தன் முரளி ஐயாவை பற்றி சொல்லணும்னா, முதல்ல ஜோதிட அறிவை எளிமையாகவும் ஆழமாகவும் மக்களிடம் சேர்க்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடியவர் நமது முகுந்தன் ஐயா அவர்கள். ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் படைச்ச உள்ளம் கொண்டவர் தான் நம்ம முகுந்தன் ஐயா அவர்கள். இளம் பேச்சாளர்களை உற்பத்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எண்ணற்ற தன்னலமில்லா ஒரு உள்ளத்தை நான் என்றைக்கும் வாழ்த்தி, என்னுடைய உரை என்னன்னா, எளிமையாக பலன் எடுக்க வேண்டிய ரகசியம் நான் சொல்கிறது. எல்லாரும் எளிமையாக பலன் எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கடினமாக நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எளிமையாக பலன் எடுக்கிறது கடினம் இல்லை, நம்ம தான் அதை கடினம் ஆக்கிக்கிறோம். எனக்கு முன்னாடி ஐயாங்கெல்லாம் பேசுனாங்க, ரொம்ப அனுபவம் மிக்கவங்க. மேடையில் இருக்கவங்களும் சரி, மேடைக்கு எதிர்க்க இருக்கவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப அனுபவசாலிகள். என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம் கம்மி. ஜோதிடர் எல்லாமே இன்னும் கற்றுக்கிட்டே இருப்போம். நம்ம எல்லாம் மாணவர்கள் தான், யாரும் தனிப்பட்ட முறையில் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்துக்குங்க, நான் அப்படி தான் கருதுகிறேன். எல்லாரும் ஒன்று அப்படின்ற நோக்கம்தான் எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் எளிமையாக பலன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஜோதிடர் எல்லாமே ஒரு 100 ஸ்லோகம் தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு ஜோதிடர்னு இல்லை, ஒரு சாதாரண மனிதருக்கும் புரியக்கூடிய வகையில் நம்ம கொடுக்கறது தான் நம்மளுடைய ஜோதிடம். சரிங்களா. உண்மையாக நம்ம பலன் கரெக்டாக தெரிஞ்சு நம்ம சொல்லணும். அதுதான் நமக்கு ஒரு நோக்கம். ஏன்னா ஜோதிடத்தின் நோக்கம் என்ன, ஜோதிடம்னா என்ன, ஜோதிடம் என்பது குறித்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு விளக்க முடியும். ஏன்னா ஜோதிடம் ஒரு பயமுறுத்தக்கூடிய கலை கிடையாது, பார்த்துக்கோங்க. அதை நிறைய ஜோதிடர்கள் ஆரம்ப ஸ்டேஜில் அதை தவறாகவும் கொண்டு வந்துட்டு ஜோதிடத்து மேலே ஒரு பயமுறுத்தலை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா ஜோதிடம் ஒரு பணம் சம்பாதிக்கிற தொழில் மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அறிவியல். நான் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு மருத்துவர் பார்த்தீங்கன்னா உடலை காப்பாற்றுறாரு, இதே ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய உரிமையை காப்பாற்றுறாரு, ஆசிரியர் அறிவை கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஜோதிடர் மட்டும்தான் மக்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறோம்.
சரிங்களா? கரெக்டு தானுங்க. நம்ம ஜோதிடர் எல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பானவங்க. இருக்கிற இதுலேயே ஜோதிடர் தான் ரொம்ப பொறுப்பான ஒரு தலைமையானவங்க. ஸோ எளிமையாக பலன் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு எல்லாரும் போல் அதிகமாக விரிவாலாம் பேச தெரியாது. என்ன கான்செப்டோ அந்த கண்டென்ட்டை கொடுக்க முடியும். ஏன்னா காலத்தின் நேரம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ எல்லாருக்கும் கால நேரம் இருக்கும், எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும். அந்த முழு நேரத்தையும் நான் எடுத்துக்க எப்போவுமே விருப்பப்பட மாட்டேன். ரொம்ப எளிமையாகவும் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் கொடுத்துருவேன். தட் இஸ் மை ஸ்பெஷல் அப்படின்னு தான் நான் சொல்லிப்பேன். ஏன்னா நம்மளை நாமே சொல்லிக்கணும். எப்போவுமே உயர்வாக நினச்சாதான் நம்ம ஒரு உயரத்துக்கு போக முடியும். முதல்ல ஜோதிடர் எல்லாரும் நம்ம என்னென்னா கடவுள் கிடையாது, நாம் ஒரு சிறந்த வழிகாட்டி. ஜோதிடர் எல்லாமே ஒரு சிறந்த வழிகாட்டி. அப்படி தான் நம்ம மக்கள் மனசில் பதிய வைக்கணும். நம்ம சொல்கிறது எல்லாமே 100% நடக்கும் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க நடந்துடும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மூட நம்பிக்கையாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு முதலாக நம்ம அவங்கக்கிட்ட வந்து பயமுறுத்தலை கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல கிரகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து என்னுடைய அனுபவங்களை தான் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னே நிறைய கருத்தங்கள் பேசி பழக்கம் இல்லை. இதுவே எனக்கு வந்து முதல் அனுபவமாக இருக்கும். ஸோ முதல்ல நான் கிரகத்தை பார்க்க மாட்டேன். ஒருத்தர் வராரு அப்படின்னா முதல்ல அவருடைய முகத்தை பார்ப்பேன். அவர் என்ன நிலமையில் வந்திருக்காரு, அவரோட சுச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஐயாங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி குருவை நம்ம மதிக்கணும் அப்படின்ற மாதிரி குரு காலையிலே சொல்லிட்டாரு, இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகிற காரியம் எளிமையாக முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க டைட்டிலே எளிமையான ரகசியம் அப்படின்ற மாதிரி தான். எளிமையாக வந்து பலன் எடுக்கும் முறைகள் தான். அப்போ ஐயா சொன்ன மாதிரி எனக்கு எல்லாத்தையுமே எளிமையாகி கொடுத்துட்டாங்க. ஏன்னா எனக்கு முன்னே பேசினவங்க எல்லாத்தையுமே சுருக்கி எனக்கு எளிமை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே யாரும் விரிவாக சொல்கிறது யாருமே விருப்பப்படுறது கிடையாது. ஜோதிடத்துறையில் வந்து ஒரு கஸ்டமர் உட்காந்தாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி உடனே என்ன நிவர்த்தி ஆகும், உடனே என்ன நடக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. முதல்ல நான் லக்னத்தை பார்த்துப்பேங்க ஐயா. லக்னத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்திர ராசியை பார்ப்பேன், அதுக்கப்புறம் தசாவை பார்ப்பேன். அதுலேயே வந்து நமக்கு 50-60% அவங்களுக்கு அப்பத்து சூழ்நிலை என்ன நடக்குது அப்படின்றது நம்மளால் கணிச்சிக்க முடியும். அதுக்கப்புறமா அவர் வந்திருக்காருன்னா அவருடைய மனநிலைமை என்ன, அவருடைய முகத்தை பார்க்கும்போதே அவர் எதற்காக வந்து அவர் கவலையாக இருக்காரா, என்ன எண்ணத்தில் வந்திருக்காருன்னு நமக்கு கண்டிப்பாக நிமித்தங்கள் காமிச்சு கொடுத்துரும். அழகாக நமக்கு எனக்கு முன்னே பேசின பரிகாரம் பற்றி சொன்னவங்க கரெக்டாக சொன்னாங்க. அதே மாதிரி அந்த முகமே காமிச்சு கொடுத்துரும் அவங்க என்ன ஒரு சூழ்நிலையில் வந்திருக்காங்க அப்படின்றத. ஸோ அதெல்லாம் பார்ப்பேன். அவர் முதல்ல ஒரு கவலை இருக்கா, பயம் இருக்கா, நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்காரா, நம்ம அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி முதல்ல நம்ம தயாராகிக்கணும். முதல்ல பார்த்துக்கோங்க ஐயா. இதுதான் முதல் ரகசியமாக நான் நினைக்கிறது. ரெண்டாவதாக ஜாதகத்தை முழுசும் ஒரே நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு 3 விஷயம் நான் சொன்ன மாதிரி லக்னம், சந்திர ராசி, தசா அதை பார்த்துங்க. இதை 3யுமே நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா அவங்க எந்த இடத்துல பாதிச்சிடுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். நான் முதல்ல ஒரு வராங்க அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்ப்பேன், 7ஆம் இடத்தை பார்ப்பேன், 11ஆம் இடத்தை பார்ப்பேன். அந்த 3 பாவங்களுமே அவங்களை காமிச்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்தையும் 12 பாவங்களையும் 12 கேள்விகளாக மாற்றிப்பேன். அப்போது அவங்களுக்கான மொத்த கேள்வியும் வந்துடும். ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து நான் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா ஜோதிடர்கள் யாரும் குறி சொல்கிறவங்க கிடையாது. அவங்க கேட்குற கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். நம்ம தேவையில்லாத கருத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுரும். நம்ம இதை கேட்கல, நம்ம கேட்காத கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நிமித்தங்கள் ஜோதிடரும் கண்ணை கட்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஜோதிடர்கள் நம்ம யாரும் குறி சொல்கிறவங்க கிடையாது. ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். அப்போ தான் அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்பாங்க. நம்ம ஏதோ சொல்கிறோம், நம்ம பணம் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பார்த்துங்க, ஒவ்வொரு பாவகத்தையும் ஒவ்வொரு கேள்வியாக நம்ம மாற்றிக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையாக பலன் கொடுத்துடலாம். பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அதிகமாக எதுவும் கேள்விகளை விரும்ப மாட்டாங்க. ரொம்ப ஷார்ட்டாக தான் வேணும். உதாரணமாக அவங்கள பயமுத்துற மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா, அம்மா உங்களுக்கு இப்போ இந்த தசாபுத்தி நடக்குது, இந்த நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட, அம்மா ஒரு 2 மாதம் போனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும், அதை சுற்றி வளைச்சி அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி கொஞ்சம் நேர்மறையாக நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு தொழில் வந்து ஒரு 2 மாதம் போனால் முன்னேற்றம் ஆகிடும், இந்த காலத்தை கடந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்லாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு 2 மாதம் சரியே இல்லை, பயங்கர மோசமாக இருக்கும் உங்களுக்கு டைமு, இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்துடுறாங்க, இந்த ஜோசியரை விட்டு அடுத்த ஜோசியர்கிட்ட போகிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மனநிலைமை மாறிடுறாங்க. அப்படி அவங்களுடைய மனநிலைமை மாறும்போது ஜோதிடர் விட்டு ஜோதிடர் வரும்போது ஜோதிடர் பேரும் வந்து அந்த ஜோதிடர் சரியில்லைன்னு ஒரு அவப்பெயரையும் நம்ம வாங்கிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம முதல்ல தெளிவாக இருந்துட்டு அவங்களுக்கு பலன் எடுக்க
நம்ம வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு எளிமையாக புரியும். இது என்னுடைய அனுபவங்கள் தான் நான் பகிர்ந்துக்கிறது எல்லாமே ஐயா. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப அதிக அனுபவசாலிகள். உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன். ஏன்னா ஜோதிடர் இன்னும் மேலே மேலே கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. எல்லாருமே மாணவர் தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் மாணவியாக தான் நான் இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் கற்றுக்கிட்டே தான் இருப்பேன். எந்த ஒரு கெட்ட விஷயத்தையுமே நான் டேரெக்டாக சொல்லிட மாட்டேன். யாருக்கும் சொல்லவும் கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய கடமை என்னென்னா நம்பிக்கை கொடுக்கறது தான். முதல்ல நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நம்மளுடைய நம்பிக்கையை கொடுக்கணும். ஜோதிடர்கள்னால் இப்படி தான் நம்ம கரெக்டாக சொல்லுவோன்ட்டு அந்த பயமுறுத்தக்கூடாது. உதாரணமாக ஒரு ராகுகேது தோஷம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து உயிர் பயம் மாதிரி பயமுறுத்தி சொல்லக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் போய் இந்த இதை பண்ணுங்கம்மா சரியாயிடும் அப்படி தான் கொடுக்கணும். இந்த ஒரு பயமுறுத்துகிற மாதிரி சொல்லும் போதே ஜோதிடர் மேலே நமக்கு அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும். ஸோ அதனால் நம்ம எளிமையாக என்ன சொல்லலாமோ அவங்களுக்கு புரியும் வகையில் அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி திருத்தி சொல்லணும். அதுதான் நம்மளுடைய சூட்சமம். முதல்ல பலன் எடுக்கக்கூடிய சூட்சமே அதுதான். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து நம்மளை நம்புவாங்க இல்லைங்களா. அதனால தான் நம்ம எதையுமே நேர்மறையாக சொல்லணும். பரிகாரங்கள் கூட சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஐயா சொன்ன மாதிரி எளிமையாக தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய சத்தை பார்க்கணும். நம்ம அவங்களுடைய சத்துக்கு மீறி நம்ம பரிகாரம் சொல்லும்போதோ அதை ஒரு பெரிய லெவலில் வேறு மாதிரி மறைமுறையான ஒரு பரிகாரங்களை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக நம்மளால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன முடியுமோ எளிமையான பரிகாரங்களை சொல்லி அவங்கள பயமுறுத்தாமல் வழி நடத்த நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ஆயத்தமாக இருக்கணும். இதுதான் நம்ம ஜோதிடர்களோட கடமைங்க ஐயா. ஏன்னா ஒரு மன அமைதிக்காக இறை நம்பிக்கைக்காக ஒழுக்கமான முறைக்கு தான் நம்ம அவங்களுக்கு பரிகாரம் சொல்லணும். பயமுறுத்துற மாதிரி பண்ணாது கூடாது அப்படிங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பலன் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கடைசியில் அவங்க ஒரு நல்ல ஒரு பதிலாக சொல்லணும். இந்த 2 மாதம் கழித்து நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு ஜோதிடத்தை மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதனால் நம்ம எல்லாருமே கொஞ்சம் நம்மளை மாற்றி சொல்ல ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வந்து பயமுறுத்துற மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி கொண்டு வரணும். பார்த்துக்கோங்க. ஸோ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போது ஒருத்தர் வந்து ரிஷப லக்கணம்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்கணம் வந்து அதிபதி சுக்கிரன் இல்லைங்களா. ரிஷப லக்கணத்தோட சுக்கிரன் வந்து எந்த இடத்துல அவர் நீசமாகிறாரு? 5ஆம் இடமான கன்னியில். அப்போ அவருக்கு என்ன இருக்கும்? அது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா எப்போவுமே குழந்தைகள் சார்ந்து சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்களால என்ன ஒரு பரிகாரம் பண்ணாலும் அதை மாற்றிக்க முடியாது, இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணோம்? குலதெய்வ பிரச்சனைகளும் இருக்கும். அப்போ அவங்களுக்கு எளிமையாக நம்ம என்ன சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னா, எளிமையான பலனா அம்மா உங்களுக்கு வந்து நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க குலதெய்வத்தை வழிபட குலதெய்வம் ஆக்டிவேட் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு மன அமைதியை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த 5ஆம் இடம் என்றது மன அமைதியும் கொடுக்கும். ஸோ எளிமையாகவும் நம்ம பலன் சொல்லக்கூடியது. இப்படி ஒவ்வொரு பாவகத்தையும் எளிமையாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா லக்னாதிபதி 5ஆம் இடத்துல நீசம்ன்றது பார்க்குற மாதிரி 2ஆம் இடத்த அதிபதி பார்த்தீங்கன்னா புதன். அவர் என்ன பண்ணிப்பார்? அவர் பேச்சை வந்து யார்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரியாமல் அவரே வந்து கெடுத்துப்பார். அவர் புதன் வந்து எங்கே நீசம் ஆகுறாரு? 10ஆம் இடமான. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? வியாபாரத்து தொழிலை அவருடைய பேச்சாலேயே வந்து அவர் கெடுத்துப்பார். இப்படி ஒவ்வொரு பாவகத்தையும் நம்ம பார்த்தோமானால் ஒவ்வொரு பாவத்துக்கான பலன் கிடச்சிடும். இதுவே வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக நம்ம பலன் எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் எடுத்திருக்க என்னுடைய ஆராய்ச்சிகள் ஐயா இதெல்லாம். சரிங்களா? நம்ம இருக்கிற ஜோதிடத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியம் தான் ஒரு மிகச்சிறந்த கலையாக நான் சொல்வேன். ஏன்னா இப்போ சார ஜோதிடம் இந்த உப நட்சத்திரம்லாம் கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நேரத்திலும் சரிப்படாது. நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு நம்ம பதில் சொல்லிட முடியாது. ஸோ எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும், கோச்சாரத்தையும் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எளிமையாக பலன் எடுத்துக்க முடியும் ஐயா. என்னை பற்றி நான் வந்து ஜாஸ்தி பேசுனது கிடையாது எங்கேயும். இதுதான் எனக்கு வந்து முதல் அனுபவம். சரிங்களா? என்னுடைய எளிமையான அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த முகுந்தன் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்கணும். அதுவும் இல்லாமல் இன்னும் நம்ம தாந்திரிக சக்கரவர்த்தி ஆதி சித்தர் டிவி அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மணிமுருகேசன் ஐயா தான் இந்த ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தினது. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜோதிடர்களுக்காக ஒரு சங்கம் வச்சுருக்கேன். உலக தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜோதிடராக வந்திருக்கேன். அப்படின்னும் போது ஜோதிடர்களுக்கான ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்றதுனால ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 200 நிர்வாகிகள் 200 உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னும் நம்மளுடைய சங்கம் வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லோரும் கூட அதில் உறுப்பினராக இணையலாம். இணையத்துக்கு இருந்தால் ஐயாவோட அனுமதியோடு நீங்கள் இணையலாம். ஒன்றிணைஞ்சு செயல்பட நான் மட்டும் இருந்தால் ஜோதிடர், நம்ம அனைவரும் சேர்ந்தால் அது ஒரு சங்கம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் பயணிக்க போகிறேன். என்னுடைய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜோதிடர்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கிடையாது.
நமக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும். அதை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசிடம் நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் எல்லாம் அதில் ஒன்றிணைச்சு பயணித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நம்ம கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்கலாம். எளிமையாக பலன் எடுக்கிறத பற்றி என்னோட அதிகமாக அதிக அனுபவம் உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸோ காலத்தின் நேரம் கருதி எனக்கும் கொஞ்சம் நேரம் தேவை இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த நேரத்தில் குருவை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு குரு என்னுடைய உடன் பிறந்த சகோதரி திருமதி சாந்தி சக்திவேல் தான். என்னுடைய அக்கா இங்கே வந்திருக்காங்க. என்னுடைய முதல் குரு அவங்க தான். அவங்க 20-25 வருஷத்து ஜோதிடராக இருக்காங்க. இந்த ஜோதிட ஆர்வத்தை கொடுத்தவங்க அவங்க தான் எனக்கு. இன்றைக்கி இந்த குறுகிய காலத்தில் நான் ஒரு ஜோதிடராக வந்திருக்கேன், ஒரு சங்கம் அமைச்சிருக்கேன், அவங்க தான் காரணம். என்னுடைய தாய் மாதிரி அவங்க. இந்த நேரத்தில் என்னுடைய அக்காவும் என்னுடைய தாயுமான என்னோடய குருவுமான சகோதரி சாந்தி அவர்களை வணங்கி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்த்தை எனக்கு மட்டும் இல்லை, நான் வயசில் பெருங்களும் எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்த்து தேவை அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். அவங்கள எல்லாரும் பேச சொல்லி அழைக்கிறாங்க, பேசலாம். கண்டிப்பாக எல்லாருடைய காலத்தை வந்து நம்ம வீணடிக்காமல் காலத்தின் நேரத்தை கருதணும் இல்லைங்களா? சரி, 2 வாரத்தை சுற்றுரையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு சகோதரி இவ்வளோ சீக்கிரமாக வந்து இவ்வளோ முன்னேறிக்க வருவாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆன்மீகம்தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க எவ்வளோ பல துறைகளில் இருந்தாலும் இதை எடுங்க, நீங்கள் சீக்கிரமாக முன்னுக்கு வருவீங்க. என்னென்னா அதை பேச்சை கேட்டு அவங்க ஜோதிடம் படித்து இந்த அளவுக்கு நான் இத்தனை வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே நான் இந்த ஃபீல்டில் இருந்தாலும் இவங்க குறுகிய காலத்தில் இவங்க இவ்வளோ தொலைவுக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நன்றி. நானும் அதிகமாக பேசுனதில்லை. நான் வீட்டில் அப்படியே ஜாதகம் பார்க்குறதோட சரி, இந்த மாதிரி மீட்டிங்லலாம் நான் பேசுனது கிடையாது. அப்படி இல்லை, இப்போ அப்படி இல்லை. லக்னத்தில் ராகு இருந்துச்சுன்னா எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக எல்லாமே பேராசையாக படுவாங்க. மற்றதை வந்து நம்ம கிரக நிலைகளை பார்த்து தான் சொல்லணும் வரும். லக்னத்தில் ராகு இருக்குது, லக்னத்தில் மாந்தி இருக்குன்றதை வச்சு எல்லாமே சொல்ல முடியாது. அது குரு பார்வை இருக்குது, அது எல்லாமே ஒரு சிலதை பார்க்கணும். லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். எதுவுமே ஷார்ட்டாக செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம சின்ன 4 சாக்லேட் வாங்குறத விட அவங்க 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் அவங்க பெருசாக ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான். வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி. நம்முடைய சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜெயபிரதா மேடம் அவர்கள் ரொம்ப ஒரு சந்திரமணம் எடுத்துட்டோம். ஜெயபிரதா மேடம் அவர்கள் எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய சிறப்பான தகவலை குறுகிய நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் சேர்ந்து பேசியிருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மேடை கருத்தரங்க கூட்டம் அப்படின்றதில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணதாக சொன்னாங்க. இருந்தாலும் வருகின்ற காலகட்டங்களில் இன்னும் நேரங்கள்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய தகவல்லாம் நாங்களும் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அற்புதமான தகவலை செய்த நம்முடைய ஜெயபிரதா மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து முதல் முறையாக வருகை புரிந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சேவை மகத்தான சேவை சிறப்பாக வரணும் அப்படின்றதுக்கு அவர்களுக்கு கிரீடம் வைத்து, ஏன்னா நம்முடைய வழக்கமே ஒரு கிரீடம் வைத்து சிறப்பு செய்கிறது என்பது ஒரு வழக்கம். ஸோ அதில் வந்து நம்முடைய ஜெயபிரதா மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி மேடம். அடுத்த சிறப்பு பேச்சாளராக திருச்செங்கோட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் உயர் ராஜாசங்கர் ஐயா அவர்கள் இப்பொழுது ஜோதிடத்தினுடைய சிறப்பான ஒரு தகவலை பதிவு செய்ய இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட